ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து சதாசிவ் திரியம்பக் விதவ்கர் அப்படிங்கிற ஒரு பக்தருக்கு ஸ்ரீ சாயி பாபா அளித்த அனுபவத்தை நாம பார்க்க போறோம். இவர் செப்டம்பர் மாதம் 1936 நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த விவரம் தான் இதெல்லாம். இவர் சாமான்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனில கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தவர். இவருக்கு ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி எதுவுமே தெரியாது. இவருடைய ஒரு உறவினர் தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஷீரடியில சாய்பாபான்னு ஒரு பெரிய மகான் இருக்காரு, அவரை போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவர் தன்னுடைய நண்பரோட ஷீரடிக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கார். இவர் கோப்பர்கான் வரைக்கும் கோப்பர்கான்ல இருந்து ஷீரடிக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு டோங்கா வண்டியை அமர்த்திக்கிட்டு ஷீரடிக்கு வராரு. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக மாம்பழங்கள், அதுக்கப்புறம் செப்பு காயின்ஸ், அது இல்லாம பாபாவுக்கு புகையிலை, இது எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. டோங்கால ஷிரடியில இறங்கின உடனேயே இவரை தனக்கும் தன்னுடைய நண்பருக்காகவும் 2 மாம்பழங்களை அந்த டோங்கா வண்டிலேயே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாம்பழங்கள், புகையிலை, செப்பு காயின் பாக்கெட்டு, இது எல்லாத்தையும் கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே பாபா கேட்டாராம், எதுக்கு அந்த 2 மாம்பழங்களை மட்டும் சமர்ப்பணம் பண்ணல, அதையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே பாபாவோட அதீத சக்தி இவருக்கு புரிஞ்சிருக்கு. பாபா ஒரு பெரிய சர்வ வியாபி, அதனாலதான் தான் அந்த டோங்கால தனக்கும் தன்னுடைய நண்பருக்காகவும் சேமிச்சு வச்சிருந்த அந்த மாம்பழங்களை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வர சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாம்பழங்களையும் கொண்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணாரு. உடனே பாபா அந்த மாம்பழங்கள் எல்லாத்தையும் வெட்டி சின்ன சின்ன துண்டுகளா பண்ண சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன துண்டுகளா வெட்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்த எல்லா பக்தர்களுக்கும் இது விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்கும் மாம்பழம் போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் இவர் கொண்டு போன புகையிலையும் பாபா புகைச்சிருக்காரு. இதெல்லாம் முடியும் போது காலையில மணி 11 ஆச்சு. சாதாரணமாவே இவர் காலையில 9 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிடக்கூடியவர். ஆனா அன்னைக்கு எதுவுமே காலையில இவர் சாப்பிடல. 11 மணி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய்பாபாவோட சாநித்தியத்துல இருக்கோம், அதனால நம்ம இப்ப பசிய பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பசிக்கிறத இவர் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இவர் அப்படியே மசூதியில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த தருணத்துல வேற யாரோ ஒரு பக்தர் ஒரு பெரிய பேடா எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய டப்பா நிறைய பேடாக்களை கொண்டு வந்திருக்காரு. அவர் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. சாதாரணமா ஸ்ரீ சாய்பாபா தனக்கு எந்த பொருள் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதை உடனே தொடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அன்னைக்கு அந்த பாக்கெட் கொண்டு வச்ச உடனேயே பாபா அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணியிருக்காரு. பாக்கெட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு பேடாவை எடுத்திருக்காரு கையில. அந்த பேடா பார்த்தா நல்ல பெரிய சைஸ் பேடாவா இருந்திருக்கு. இவர் பாபா கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு மசூதியில. பாபா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேடாவை தூக்கி அந்த சதாசிவ் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரை தூக்கி அப்படி விசிறி அடிச்சிருக்காரு. இவர் விசிறி அப்படி வீசினது கரெக்டா அந்த சதாசிவ் அவருடைய மடியில போயிட்டு அந்த பேடா விழுந்திருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாபா கையால நமக்கு பிரசாதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசாதத்தை கண்டிப்பா நாம வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு இந்த பிரசாதத்தை, இந்த பேடாவை எடுத்து பத்திரமா கையில வச்சுக்கிட்டாரு. பாபா இவரை பார்த்து சொன்னாராம், இந்த பேடா நீ எடுத்துட்டு போறதுக்காக கொடுக்கப்படல, இது உன்னை சாப்பிடுறதுக்கு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்பவே இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் இந்த பேடாவை சாப்பிட்டிருக்காரு. நல்ல பெரிய பேடாவா இருந்ததுனால அது சாப்பிட்ட உடனே ஏறத்தாழ இவரோட பாதி பசிய அந்த பேடாவே போக்கிடுச்சான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. பாபாவுக்கு நம்ம பசியோட இருக்கோம்னு தெரிஞ்சதுனாலதான் நமக்கு இந்த பேடாவை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா தன்னுடைய கையால இன்னொரு பேடாவை எடுத்திருக்காரு. அந்த பேடாவையும் இவருக்கே அப்படியே வீசி எரிஞ்சிருக்காரு. அதுவும் சரியா இவரோட மடியில விழுந்துருச்சா. சரி, முதல் பேடா நம்மளோட பசிக்காக கொடுத்தாரு, இந்த 2வது பேடா பிரசாதமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இது, அதனால இதை நம்ம பத்திரமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கையில பத்திரப்படுத்தி இருக்காரு. அப்பவும் பாபா இவரை நோக்கி, இந்த பேடாவும் நீ இப்ப சாப்பிடுறதுக்கு தான், எடுத்துட்டு போறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன அதே
இன்ஸ்ட்ரக்ஷனை இப்பவும் சொல்லியிருக்கார். உடனே இவர் வந்து பாபா சொல்லிட்டாரு, இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை கையில வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பேடாவையும் இவர் சாப்பிட்டிருக்காரு. அதை சாப்பிட்ட உடனே அந்த மிஞ்சி இருந்த கொஞ்சம் பசியும் அடங்கிட்டு சுத்தமா அவருக்கு பசியே போயிடுச்சாம். எப்படி பாபா வந்து முதல்ல ஒரு பாதி பசியை அடக்கி அதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த பசியையும் நம்மளோட இதை அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஆரத்தி ஆயிருக்கு, மத்தியான ஆரத்தி. மத்தியான ஆரத்தி முடிஞ்ச உடனே இப்போ கிளம்பணும் இல்லையா எல்லாரும். இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது, இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இவர் மனசுல எழுந்திருக்கு. இனிமே சமைச்சு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுமே, ஏற்கனவே வந்து மணி 12:30க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சிருக்காரு. இவர் அப்படி யோசிக்கிற தருணத்திலேயே பாபா வந்து இவங்களை வந்து சாப்பாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஏற்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காருன்றது அப்பதான் இவருக்கு தெரியுது. அதாவது இவங்க என்னைக்கு ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போனாங்களோ அன்னைக்கு காலையிலேயே பாபா வந்து ரிட்டையர்டு மாமலர்தாரான, அதாவது பாலா சாஹேப் பாட்டேவா இருக்கக்கூடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவர்கிட்ட பாபா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நான் உன்னோட தான் வந்து சாப்பிட போறேன் மத்தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாபா தன்னோட வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போறாரு அப்படின்னு தெரிஞ்சு பாலா சாஹேப் பாட்டே நிறைய உணவை சமைச்சு வச்சிருக்காரு. பாபா வந்து இப்ப இந்த மத்தியான ஆரத்தி முடிஞ்ச உடனேயே இந்த சதாசிவையும் அவருடைய நண்பரையும் அப்புறம் இன்னொரு ஒரு பிராமணர் அங்க இருந்தாராம். அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க 3 பேரையும் அவரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதாவது பாலா சாஹேப் தங்கி இருந்தாரு இல்லையா, அந்த அறைக்கு சாப்பாட்டுக்கு நீங்க அங்க போங்க, உங்களுக்கும் சேர்த்து உணவு சமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா சொல்லி அனுப்பியிருக்காரு. அதாவது பாபா தான் தான் வந்து சாப்பாட்டுக்கு வரதா பாலா சாஹேப் பாட்டே கிட்ட காலையில சொல்லியிருக்காரு. ஆனா தன்னுடைய பிரதிநிதியா இந்த 3 பேரையும் அவங்க வீட்டுக்கு உணவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அன்னைக்கு. இவருடைய மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.